உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட்வைட். ஔவையார் பாடசாலை.org. கச்சதீவு என்பது ஒரு சிற்றரசருக்கான ஒரு சொந்தமான தனிப்பட்ட பிரைவேட் லேண்ட். அதை இந்தியா என்ற பாரதம் அது மற்ற மாநிலங்களை எப்படி இணைச்சதோ, மற்ற சிற்றரசர்களிடம் இருந்து ஒருமைப்படுத்த தெரிஞ்சதோ, அப்ப இதை கையகப்பட்டது. அப்ப எடுத்ததை கையகப்பட்டது. இதை பற்றிய முழுமையான ஒரு போராட்ட குணத்தோட தொடர்ச்சியாக பேசி வருவது செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான். அனுரகுமார தன்னுடைய நலன் சார்ந்து, தன்னுடைய நாட்டின் நலன் சார்ந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அவருடைய கட்சியோ உறுப்பினர்களோ இலங்கையின் இராணுவத்தால பாதிக்கப்பட்ட சூழல் எல்லாம் நாங்கள் பார்த்தனாங்க. ஜேவிபி 70களில் மிகப்பெரிய அளவுல கொலை செய்யப்பட்ட எல்லாம் பார்த்தனாங்க. ஸோ அவர் நினைத்ததெல்லாம் உடனடியாக செயல் வடிவம் கொடுக்கிற நிலையில அவரும் இல்லை. அதே நேரத்தில் 2000 ஆண்டாக இனத்துவசத்தையே கக்கி நடக்கிற அந்த புத்த பிக்குவல் என்ற அந்த சிங்கள பௌத்த நாடு என்ற கன்செப்டுக்குள்ளே இருந்து அவர் மீண்டு வெளியில வர்றது நினைத்தாலும் முடியாத காரியங்கள் தான். இந்தியாவை பொறுத்தவரையில வரவேற்கத்தக்க விடயம் இது. ஏனென்றால் 30 வருஷம் 40 வருஷமாக அகதி இந்த முத்திரையோட எதையுமே அனுபவிக்க இல்லாம இந்த தாயகத்துல திரிஞ்சு கொள்ற அந்த மக்களுக்கு ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் இது தமிழர்கள் என்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால், தமிழர்கள் என்றதுக்காக இவ்வளவு காலமும் மறுக்கப்பட்டுன்றதுதான். அவங்க லீகல் இமிகிரன்ஸ் என்ற வார்த்தையை நீங்க அமெரிக்கால ட்ரம்ப் கூட அடிக்கடி பாவிப்பார். லீகல் இமிகிரன்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க இல்லீகலா உங்களை டிக்ளேர் பண்ணா கூட இங்க அந்த அங்கீகாரம் உடனே கொடுக்கப்படுது. அதே மாதிரி 5 வருடம் தொடர்ச்சியாக சட்டபூர்வமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்குது. ஓட்டுரிமை கூட அதுக்குள்ளால வருது. உலக அளவுல தமிழ் நாட்டு அரசியல் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறதா? நீங்க உதாரணமா கச்சத்தீவு குறித்து விஜய் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு. அதுக்கு இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா விடாப்பிடியான ஒரு பதில சொல்கிறாரு. கச்சத்தீவை அப்படி கொடுத்துட முடியாதுன்னு விடாப்பிடியா ஒரு பதில் சொல்றாரு. விஜய் இது குறித்து பேசுவதற்கு என்ன காரணம்? அனுரகுமாருடைய நிலைப்பாடு என்ன? அவர் ஒரு இடதுசாரியாக இருக்கும் பொழுது அவர் மேல நிறைய எதிர்பார்ப்புகள், மதிப்புகள் மக்களிடத்துல இருந்தது, தமிழ்நாட்டில இருந்து. ஆனா இப்போ அவர் இப்படி பேசும் பொழுது அவரை பத்தின ஒரு புரிதலுக்கு வர முடியலையே. இதோட பின்னணி என்ன? விஜய் கச்சத்தீவை பற்றி மட்டுமில்ல, தனக்கு தன்னுடைய படம் வியாபார ரீதியில நல்லா வரணும் என்றால் அவர் எதையும் பேசுவார். இல்லாட்டி எந்த ஒரு விஜயையும் பேசாம தடுப்பார். இது பல விடயங்கள்ல அவர் எந்த ஒரு மக்களையோ ஊடகங்களையோ சந்திக்காமலே அவருடைய கள்ள மௌனமும் அவருடைய செயலற்ற தன்மையுமே நிரூபித்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒரு கதாநாயகனாக இருக்கைக்க அது ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். கூடுதலான மக்கள் அதை கண்டும் காணாமலும் இருந்துட்டார்கள். ஆனால் ஒரு அரசியல் வெளிச்சம் மக்கள் என்று வரும் பொழுது அவர் எதெல்லாம் செய்கிறார், எது செய்யல என்றது அவருடைய அந்த வெளிச்சமே அவருக்கு பகையா நிற்கிது. இன்றைக்கு கச்சதீவு என்பது ஒரு சிற்றரசருக்கான ஒரு சொந்தமான தனிப்பட்ட பிரைவேட் லேண்ட். அதை இந்தியா என்ற பாரதம் அது மற்ற மாநிலங்களை எப்படி இணைச்சதோ,
மற்ற மற்ற சிற்றரசர்களிடம் இருந்து ஒருமைப்படுத்த செய்திச்சதோ, அப்ப இதை கையகப்பட்டுறது. அப்ப எடுத்ததே கையகப்பட்டது. இதை பற்றிய முழுமையான ஒரு போராட்ட குணத்தோட தொடர்ச்சியாக பேசி வருவது செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான். மற்றவர்கள் அனைவருமே லிப் சர்வீஸ் என்று சொல்ற அளவுக்கு இந்த மீனவர்கள் அக்கறை இருக்கிற மாதிரியும் கச்சதீவை நாங்க மீட்போம் என்றோ ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில விட்டுட்டு அதோட விட்டுருவாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் தேர்தல் அரசியல்ல அது ஒரு குறியீடாக வைத்திருக்கிறார்கள். அப்ப யாருமே செய்யாத நேரத்துல இலங்கை அரசாங்கம் யாருக்குமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத இடத்துல சிலாக்களுக்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுதா இருந்தா அவர்கள் எதை காட்டுகிறார்கள்? இன்றைக்கு கனிமொழியும் திமுகவும் அதி உச்ச கட்ட நேரங்களிலேயே போய் ராஜபக்ஷ குடும்பத்தோட தொடர்புல இருக்கணும்ன்றத வெளிச்சமாக பார்க்கக்கூடியா இருக்கு. அவர்களுடைய கோடிக்கணக்கான சொத்துகள் இலங்கையில இருக்குது. இவர்கள் சொந்த காசுல அந்த சொத்துக்களை வாங்கினார்களா என்றால் பொதுப்படையாக ஆக்கள் பேசிக்கொள்ளும் விடயம் என்ன என்று சொன்னால், எப்படியெல்லாம் தமிழர்களுடைய நலனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க அவர்களுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. ஒரு பொதுமகனாக யாரை கேட்டாலும் சொல்லுகிறார், இவர்கள் ஒரு போர் நடக்கிற ஒரு சூழல்ல ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு நாட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு மிச்சம் பிடிச்ச காசை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவர்கள் என்ன மூளை இல்லாதவர்களா? இன்னமா இலவசமா வரைக்க அதை அவர்களுடைய பேர்ல எடுக்கணும். அதுக்கு தமிழர்களுடைய நலனை விட்டு கொடுக்கறதும் கண்டும் காணாம இருக்கிறதும் துரோகங்கள் பண்றதும் இப்படித்தான். இதுல அதி உச்சமாக நாங்க பார்த்தோம், இந்த போர் சம்பந்தமான விடயங்கள்ல எல்லாம் 4 அமைச்சர் பதவி எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கே தாங்கோ, நாங்க மிச்சமில்ல நாங்களே பார்த்து கொள்வோம் சொன்னதும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த தேசிய தலைவருடைய குடும்பத்தை வெளியில எடுத்து பாதுகாப்பா கொண்டு வரலாமா என்று டெல்லி அரசாங்கம் உட்பட அமெரிக்கா உட்பட கேட்டிருந்த நேரம், குறிப்பாக தமிழ்நாடு திமுக தமிழ்நாடு அரசாங்கம் தான், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான், இல்ல இது உங்களுக்கு தொடர்ச்சியாக பிரச்சனையா இருக்கும், அவங்கள முடிச்சு விடுங்கோ என்று இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரிட்டையா பண்ணா பிறகு அவங்க புத்தகங்கள்ல எழுதிங்க. அவங்க மனசாட்சி சர்வீஸ்ல இருக்க சொல்ல முடியாத எத்தனையோ விடயங்களை ரிட்டையா பண்ணா பிறகு புத்தகமா எழுதி அதுலயும் வியாபாரம் பார்க்கிறேன். இந்த இடங்களை போலத்தான் விஜயின் படம் திரையுலகத்துக்கு வரைக்க நடிகைகளாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், மஹிந்தாவுடைய கடைசி மகன் நாமக்கல் ராஜபக்ஷ அவரோட கூட இருந்து எடுத்த படங்களும், அங்கு போயிருக்க தங்கி உலாவுற விஷயங்களும், இப்படியான நிறைய ஒப்பந்தங்கள். அங்கு படங்கள் என்று வந்துட்டாலே படம் ஓடணும்டா, தியேட்டர்ல ஓடணும்டா, இதுகள் எல்லாத்தையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும். இவர்கள் தங்களை உயிர் தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு சரி முதலாவது காட்சியாவது இலவசமா என்ன ரசிக்கட்டும் என்று விடாமல், இல்ல அரசாங்கம் நிர்ணயிச்ச அந்த 150 ரூபாய் டிக்கெட்டை மட்டும் வாங்கி நீ என்ன வடிவா ரசி என்று சொல்லாமல் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்குறத அனுமதிச்சு கொண்டு, பாலாபிஷேகங்கள் போன்ற வீட்டுல குழந்தைகளுக்கு பால் இருக்காது, தாலி இருக்கிற வேலைகளும் தடுக்கிறவைகளும் இல்லாம சூழல் இருக்கையும் இவர்களை எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுடைய நலனையே பேண முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த இனத்தின் நலனை பற்றியோ இந்த இனத்தை தூக்கி சுமக்கணும் என்ற தேவையோ அவர்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்பினால்
உண்மையாகவே துவக்க எடுத்து எங்கென்ன காலை நாங்களே சொல்ற மாதிரி இன்றைக்கு மக்கள் எல்லாரும் வந்து முன்னாள் தங்களுடைய உழைப்பை கொடுத்து கடைசியா ஒரு சினிமாவை பார்த்துட்டு வர மாதிரி நான் ஒரு மயக்கத்துல இருக்கிறேன். அதுக்கு கஞ்சா போன்ற சாராயம் போன்ற இப்படி எத்தனையோ பாதகமான விடயங்கள் எல்லாத்தையும் அரசே எடுத்து செய்கிற அளவுக்கு உற்சாகப்படுத்தி பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டு நிலைமை மோசமா இருக்கு. அப்ப இன்னொரு புறம் நீங்க சொல்றது போல இப்போ நீங்க கடந்த கால விஷயங்களை சொன்னீங்க. அதே போல இப்போதைக்கு இந்தியா ஒரு சில முடிவுகள் எடுக்கிறது. இலங்கை அகதிகளுக்கான குடியுரிமை விவகாரத்துல இப்ப வந்திருக்கிற இந்த புதிய திருத்த சட்டம் அப்படிங்கிறது உதவுமா? இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அல்லது எப்படி இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்கிறீங்க? அனுரகுமார மற்றும் இந்தியாவுடைய இடையிலான அந்த அனுசரணை போக்கு எப்படி இருக்கு? அனுரகுமார வந்து தன்னுடைய நலன் சார்ந்து, தன்னுடைய நாட்டின் நலன் சார்ந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அவருடைய கட்சியோ உறுப்பினர்களோ இலங்கையின் இராணுவத்தால பாதிக்கப்பட்ட சூழல் எல்லாம் நாங்கள் பார்த்தனாங்க. ஜேவிபி 70களில் வந்து மிகப்பெரிய அளவுல கொலை செய்யப்பட்ட எல்லாம் பார்த்தனாங்க. ஸோ அவர் நினைத்ததெல்லாம் உடனடியாக செயல் வடிவம் கொடுக்கிற நிலையில அவரும் இல்லை. அதே நேரத்துல 2000 ஆண்டாக இனத்துவசத்தையே கக்கி நடக்கிற அந்த புத்த பிக்குகள் என்ற அந்த சிங்கள பௌத்த நாடு என்ற கன்செப்டுக்குள்ள இருந்து அவர் மீண்டு வெளியில வர்றது நினைத்தாலும் முடியாத காரியங்கள் தான். இருப்பினும் 75 வருடங்களுக்குள்ள நடந்த எத்தனையோ விடயங்களுக்குள்ள பார்க்க அவர் முயற்சி எடுக்கிற மாதிரி வெளித்தோட்டத்தில் தெரிகிறது. அந்த வெளித்தோட்டத்து அது ஒரு பக்கத்து அரசியல். இங்க அந்த முதல கண்ணீர் வடிக்கிற மாதிரி தான். இந்தியாவை பொறுத்தவரையில வரவேற்கத்தக்க விடயம் இது. ஏனென்றால் 30 வருஷம் 40 வருஷமாக அகதி என்ற முத்திரையோட எதையுமே அனுபவிக்க இல்லாம இந்த தாயகத்துல திரிஞ்சு கொள்ற அந்த மக்களுக்கு ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் இது தமிழர்கள் என்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் தமிழர்கள் என்றதுக்காக இவ்வளவு காலம் மறுக்கப்பட்டுன்றதுதான் மிகப்பெரிய செய்தியாக இதுல தெரியுது. ஏன்னா இது அடிப்படை மனித நேயம் சார்ந்த விடயங்கள் பல மாநிலங்கள்ல பல இனங்களுக்கு பல நாட்டு தேசங்களுக்கு இதை விட பல நூற்று பெரிய உரிமைகளை எல்லாம் இந்திய அரசு வழங்கி இருக்கு. அது பெங்காலியா இருக்கலாம், இல்லாட்டி சீக்கா இருக்கலாம், வேற சமயங்களா இருக்கலாம். இப்படி பல உதாரணங்களை நாங்க அடுக்கிட்டே போகலாம். இப்ப இந்த விடயம் சரியா என்றால் வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். இது உதவுமா என்றால் உறுதியாக உதவும். ஏனென்றால் நாங்களும் இந்த நாட்டுல வசிக்கிற நாங்க இப்ப யூகே பொறுத்தவரையில இந்த நாட்டுக்குள்ள நீங்க 3 மாசம் அது நீங்க எந்த விசால வந்தாலும் டூரிஸ்ட் விசாவோ இல்லாட்டி என்ன உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க 3 மாசம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக ஒரு மருத்துவர் வந்து ஒதுக்கப்பட்டுருவார். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மருத்துவர் கண்காணிப்புல இருக்கலாம். ஏன்னா உங்களோட உடல் நலம் அந்த ஹெல்த் சர்வீஸ் என்றது அனைவருக்குமானதாக கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் உலக யுத்தத்தை சந்திக்க அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டது. அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில இந்த ஹெல்த் சர்வீஸ அறிமுகப்படுத்தினது. அப்ப இங்க டூரிஸ்டா வாரங்களுக்கு கூட அந்த இதை வலியுறுத்தி சில சலுகைகளை முறையா செய்யணும். அப்படி கேட்க இப்ப கொடுக்கப்பட்டது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இது அடிப்படை விஷயம், மனித நேயம் சார்ந்த விடயம். இது மனித உரிமை என்று கூட நான் சொல்றதுக்கு அந்த லெவலுக்கு கூட இது அப்கிரேட் பண்ணப்பட இல்லை. மனித நேயத்தோட நாங்க வந்து பாரி போன்ற அரசர்கள் தன்னுடைய தேரையே கொடி பரவணும் என்று கொடுத்த ஒரு இனத்திலிருந்து வந்து நாங்க இன்றைக்கு வந்து இந்திய அரசு இப்படி ஒரு விஷயத்த தமிழர்களுக்கு செய்யுது என்று சொல்றது என்ன
அதுவும் தேர்தல் காலத்துல இப்படியான அனௌன்ஸ்மெண்ட்கள் வருதுன்னு சொன்ன எல்லாமே ஒரு 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 போலியான ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கின. எல்லாம் இந்த அந்த இந்த சட்டம் வாக்குக்கு இங்க தமிழ்நாட்டுல ஈழத்தமிழர்கள் வாழ்வதற்கான அந்த வரைவு குறித்து இந்த சட்டம் என்ன சொல்கிறது? இந்த இப்போது செப்டம்பர் 1ல இருந்து அமலுக்கு வருகிற அந்த புதிய திருத்த சட்டம் என்ன சொல்கிறது? நீங்க இங்க இருக்கிறீங்கன்றத நீங்க அதிகாரபூர்வமா பதிவு செய்து எந்த வித ஒரு இந்த திருடர்கள் மாதிரி ஒரு தலைமறைவு வாழ்க்கை மாதிரி வாழ தேவையில்லை. உங்களுடைய அடையாளத்தை நீங்க பதிவு செய்து அந்த பதிவின் அடிப்படையில நீங்க தொடர்ந்து வாழலாம். எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஓட்டுரிமையோ இல்லாட்டி இப்ப நாங்க அவர்களுக்கான அதிகாரங்கள் கிடைச்சதுன்ற அர்த்தம் இல்லை. ஆனா நீங்க ஒரு திருட்டுத்தனமா வாழணும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். நீங்கள் இருக்கிறீர்கள் என்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. இப்ப இதே விதமான சட்டங்கள் நீங்க இருக்கிற லண்டன் போன்ற நாடுகள்ல, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல வெகு காலத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும் இல்லையா? ஈழத்தமிழர்களுக்கான இந்த உரிமைகள் அங்க ரொம்ப முன்னாடியே கிடைக்கப்பட்டிருக்கும். அங்க எப்படியான சூழல் இருக்கு இது மாதிரி? ஈழத்தமிழர்களுக்காக மட்டுமில்லை, யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னா அவங்க போய் டிக்ளேர் பண்ண உடனே அந்த நிமிடத்துல இருந்தே அந்த அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஏனென்றால் அது வாலண்டரி பேசிஸ்லயோ இல்லாட்டி அவங்க அப்ளை பண்ணி வருகிறமோ அவங்க லீகல் இமிகிரன்ஸ்ன்ற வார்த்தையை நீங்க அமெரிக்கால ட்ரம்ப் கூட அடிக்கடி பாவிப்பார். லீகல் இமிகிரன்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க இல்லீகலா உங்களை டிக்ளேர் பண்ணா கூட இங்க அந்த அங்கீகாரம் உடனே கொடுக்கப்படுது. அதே மாதிரி 5 வருடம் தொடர்ச்சியாக சட்டபூர்வமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்குது. ஓட்டுரிமை கூட அதுக்குள்ளால வருது. அதே நேரத்துல 10 வருடம் இருந்துட்டால் உங்களுடைய அந்த பிரஜா உரிமை கூட பிரஜையாக அங்கீகரிக்கிற அளவுக்கு உங்களை நீங்க வளர்த்து கொள்ளலாம். இதுல முக்கியத்துவம் என்னன்னா நீங்க இந்த இனம், இந்த மொழி, இந்த ஆக்கள் என்றதுக்காக இந்த சட்டங்கள் தனித்துவமாக இல்லை. இந்த சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானது. ரூல்ஸ் என்பது அவ்வளவும் பொதுவான சட்டங்களா தான் இருக்குது. அப்ப நீங்க இந்த இனத்துல இருந்து வந்தா உங்களுக்கு இந்த சட்டம் என்று தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறாரு. சில இடங்கள்ல போர்கள் நடக்க இப்ப யுக்ரைன்ல இருந்து வார ஆக்களுக்கு சில பொது விதியாக உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கென்று சில விசேஷ சட்டங்களை அந்த நேரத்துக்காக அந்த குழுவுக்காக அமைக்கிற தன்மை எல்லாம் இருக்கு. ஆனா அடிப்படை சட்டம்ன்றது அனைவருக்குமானது, பொதுவானது. அப்ப கூடுதலான சலுகைகளையோ கூடுதலான அந்த இதை அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு வேணுமென்றால் சில இதுகளை கையாளலாம். அது சட்டம் செய்து கொடுக்கும். அது விசேஷ தன்மையை ஒழிய பொது இருக்கு. இங்க நாங்க அடிப்படை மனிதநேய சம்பந்தமானதே இதோ புதுசா தமிழர்களுக்காக மகுடம் சூட்டுறாங்கன்ற மாதிரி நாம கொண்டு போய் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது அடிப்படை தான். தமிழர்கள் எங்கேயும் அதிகாரம் இருக்கும் மட்டும்தான் தமிழர்களுக்கு மதிப்பு. தமிழர்கள் ஆண்ட இனம். இவங்கள் வந்தால் இவங்களுடைய ஆட்சி பொற்காலத்தை கொடுத்துரும் என்ற பயத்திலேயே அடிமையா இருக்கைக்கு தொடர்ச்சியாக அடிமையாக வைத்திருக்கிற ஒரு எண்ணோட்டம் தான் நாங்க அனுபவ ரீதியில எல்லாரும் பார்க்கிறோம். ஆனா இந்த சட்டம் திருத்தம் கொண்டு வந்தது உறுதியாக சுதந்திரமாக கொஞ்சம் மூச்சு காத்து சுவாசிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கு.